சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக காலிஃப்ளவர் கிரேவி பண்ணலாமா? இந்த காலிஃப்ளவரோட இன்னொரு காய் சேர்க்கணும். அது ரெண்டையும் சேர்த்து பண்ணால் தான் டேஸ்ட்டு. வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம். இது நல்லா செவந்து வரட்டும். நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் இது கூட 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதை வதக்கிக்கலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் அப்படிலாம் வதங்க வேண்டியில்லை, கண்ணாடி பதம் இருக்குது பாருங்கள், அந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளி எடுத்துருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி தான். அதை நல்லா நீளமாக மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. கூட கொஞ்சம் உப்பையும் சேர்த்துட்டு வதக்குனிங்கன்னா ஈஸியாக வதங்கிடும். இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வதக்கிடுங்க. இந்த அளவுக்கு நல்லா தொக்கு மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த காலிஃப்ளவரை அது கூட சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரை சுடு தண்ணியில் உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் நான் சொன்ன காய்ங்க. இந்த காலிஃப்ளவரோட உருளைக்கிழங்கு சேர்த்து சமைச்சா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 உருளைக்கிழங்கை நல்லா தோலை உரிச்சிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ மசாலா பொடியெலாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. அவ்வளோதான். இந்த மசாலா பொடியெல்லாம் சேர்த்து இந்த காயோடு வதக்கிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கிடுங்க. இப்போ காய் வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு 7-8 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிச்சதுன்னா காயெல்லாம் வெந்துடும். ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க காய் வெந்துருச்சான்னு. இப்போ தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா 4 ஸ்பூன் தேங்காய், 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா. இது 4 நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இதில் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட முந்திரி பருப்பு இருந்தால் அதை கூட 4 சேர்த்து இந்த பேஸ்ட்டோடு அரைச்சி சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப ரிச்சாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ காரம் உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் உப்புலாம் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம், தோசை இட்லிக்கும் வச்சு சாப்பிட்லாம். கடைசியாக உங்கள்கிட்ட மல்லி இலை இருந்ததுன்னா அதையும் இதில் கொஞ்சமாக தூக்கிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.